ஜெயிலர் மாடலில் ஒரு ட்ரெஸ் போடுங்கன்னு. ஜெயிலர் மாடலாக என்ன? பேண்ட் போடுங்க, ஷூ போடுங்க, காலுக்கு மேலே கால் போட்டு ஜெயிலர் கண்ணாடி போட்டுருங்க, ஜெயிலர் கண்ணாடி போட்டுருங்க, காலுக்கு மேலே கால் போட்டு போஸ் கொடுங்க. அப்போ ஜெயிலர் பார்க்குற மாதிரி உங்களை பார்ப்பாங்க ஜனங்க, அந்த கவர்ச்சியில் ஓட்டு போடுவாங்கன்ட்டு. உடனே ஸ்டாலின் வழக்கமான விக்கு, மூஞ்சியில் நிறையா பவுடரு, ஒரு ஜெயிலர் கண்ணாடி, பேண்ட்டு, சட்டை, ஷூ அப்படி போட்டு எல்லாம் வேஸ்ட்டு சட்டையெல்லாம் மறந்துடுச்சு இந்த குரூப். உதயநிதி டிஷர்ட்டு, இவர் ஜெயிலர் ட்ரெஸ்ஸு, கால் மேலே கால் போட்டு ஃபோட்டோவை எடுத்து சன் நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த 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 இதை பாருங்கள், ஃபோட்டோ அப்படியே ஜெயிலர் மாதிரி இருக்கார் பாருங்கள் ஸ்டாலின். அதை நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோ. ஆக இது ஜெயிலர் பாலிட்டிக்ஸ் ராபின் சர்மா சொல்லி கொடுத்தது. அடுத்து அவர் விஜய் ட்ரெஸ்லையும் நீங்கள் வரணும் சொல்லிட்டான் ராபின் சர்மா. நான் விஜய் வந்துக்கிட்டு அவரும் ஒரு விக்கு வச்சுருக்காரு. ஆனால் அந்த விக்கை விட உங்கள் விக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் வாங்குறீங்க, விஜய் அதிகம் செலவு பண்ண பயப்படுறாரு. இருந்தாலும் விஜய் வந்து காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு ஒரு படத்தில் வருவார். அவர் ஜெகன் மோகன் ரெட்டி ஆந்திரா மந்திரி தான் அதை போட்டார், முதன் மந்திரி. அதை பார்த்து அவரை அடித்தார், அவரை பார்த்து நீங்கள் அடிங்கன்ட்டு. உடனே இவரும் விஜய் மாதிரி காவி பேண்ட்டு வெள்ளை சட்டை போட்டு அதில் ஒரு போஸ்டில் வரும். அந்த படத்தை பாருங்கள், விஜய் போட்டது மாதிரி அப்படி. ஆக மக்களை நம்பலை, ஓட்டை நம்பலை, செல்வாக்கை நம்பலை, நம்ம செஞ்ச அயோக்கியத்தனெல்லாம் மறைஞ்சு போயிடும்னு நினச்சிட்டு ட்ரெஸ் பாலிட்டிக்ஸ், உடை அரசியலில் ஸ்டாலின் வந்து இப்போ ஒருத்தருக்கு அப்போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கார். உடை அரசியல் ஜெயிக்குமா? ஆள் பாதி ஆடை பாதின்னு சில இதில் சொல்லுவாங்க. இதில் கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. ஆள் எவ்வளோ அழகாக இருந்தாலுமே உடை வந்து நல்லா இருந்தால் தான் அந்த அழகு தூக்கி கொடுக்குமா அப்படின்னு. அதுக்கு தான் ஆள் பாதி ஆடை பாதி. ஆனால் ஆள் நல்லா இருந்தால் தான் உடை தூக்கி கொடுக்கும். ஆளே மோசமாக இருந்தால் நல்லா இல்லைன்னா உடை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால் வெறும் விக்கை வச்சுட்டு ஆள் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அதனால் விக்கோட இப்போ என்னமே உடையவும் மாற்றிக்கொண்டு உங்களை எல்லாம் ஏமாற்றணும். இதை போட்டு நீங்கள் பார்த்தா ஜெயிலர் மாதிரி இருக்கார, விஜய் மாதிரி இருக்காருன்னு ஏமாந்துடுவீங்கன்னு போடுறாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு ஏமாத்துற வேலை ஆரம்பிச்சிட்டாங்க.